கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உன்னை புதிய கூர்மையான கருவியாக்குவேன். ஏசாயா 41:15. இதோ நான் உன்னை புதிய கூர்மையான போரடிக்கும் கருவியாக்குவேன். நீ மலைகளை போரடித்து நொறுக்குவாய், குன்றுகளை தவிடு பொடியாக்குவாய். பிரியமானவர்களே, இன்று நாம் எதற்கும் உதவாத நிலையில் சமூகத்தின் பார்வையில் பயனற்றவர்களாய் எண்ணப்படலாம். ஆனால் அதை குறித்து கவலைப்படாதீர்கள். மனிதர்கள் பார்வையில் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் இறைவன் உங்களை புதிய கூர்மையான கருவியாய் மாற்றுவார். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், சாலமோனின் வாழ்விலே இறைவன் சாலமோனிடம் தனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது சாலமோன் பணம், பொருள் என்று எதையும் கேட்காமல் தன் மக்களை நீதியாய் நியாயம் செய்ய ஞானத்தை கேட்டார். இறைவன் அவர் கேட்ட ஞானத்தை மட்டுமல்ல, அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து சாலமோனை இறைவன் ஆசீர்வதித்தார். அவரை போன்று ஞானவான் இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. இன்று நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் குறைவுபட்டிருந்தாலும் இறைவனிடம் கேட்போம். அவர் நமக்கு தேவையான ஞானம், ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை, நான் ஒன்றுக்கும் பயனில்லை என்று கூறாமல் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் இறைவன் தருவார் என்ற விசுவாசத்தோடு இறைவனிடம் கேட்போம். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பு இறைவா, ஒன்றுக்கும் பயனற்ற பாத்திரமான எங்களை கூர்மையான போரடிக்கும் கருவியாக மாற்றும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம். ஆமேன்.